الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம காஃப் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அ ப த ச ஜீம் ஹ ஹ தால் ஸால் ரா ஸ சீன் ஷீன் ஸாத் ضاد طا ظا عين غين فا قاف. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. இன்னும் இன்னும் நல்லா கிளாஸ கவனிச்சு இன்னும் நல்லா நோட்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல எழுதுனீங்கன்னா கரெக்டா ஹோம்ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணி கரெக்டா ஃபேர் காப்பியும் நீங்க சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 10% கூட போயிருக்காது. எல்லாருமே ஃபுல் மார்க் எடுத்திருக்கலாம். சரி, இன்னைக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம கேஃப்ல இருந்து யா வரைக்கும் பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மஹ்ரஜ் வந்து நம்ம முடிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சோ கேஃப் கேஃப் வந்து நம்ம எல்லாருமே சாதாரணமா காகம் அதுல வரக்கூடிய கா தான் சாதாரணமா உச்சரிக்கக்கூடியதுதான் இல்லையா? கேஃப் நாவின் பிற்பகுதியும் நாவின் பிற்பகுதியும் மேல் முரசும் இணையும் போது உண்டாகிறது. நாவுடைய பிற்பகுதியும் மேல் முரசும் இணையும் போது உண்டாகிறது. உதாரணம் கல், கதவு, கனவு என்பதிலுள்ள காவை போன்று உச்சரிக்க வேண்டும். கேஃப் நாவின் பிற்பகுதியும் மேல் முரசும் இணையும் போது உண்டாகிறது. உதாரணம் கல், கதவு, கனவு என்பதிலுள்ள காவை போன்று உச்சரிக்க வேண்டும். இன்னா அஅதைனாகல் கௌசர் இன்னா அஅதைனாகல் கௌசர். நாவின் பிற்பகுதியும் மேல் முரசும் இணையும் போது உண்டாகிறது. லாமும் எல்லாத்துக்கும் வரும். லட்டு அதுல வரக்கூடிய லா, குண்டுலா வரக்கூடியதுதான். நாவின் நுனி மேல் முரசுடன் இணையும் போது உண்டாகிறது. நாவின் நுனி மேல் முரசுடன் இணையும் போது உண்டாகிறது. உதாரணம் பலம், வலம் என்பதிலுள்ள லாவை போன்று உச்சரிக்க வேண்டும். நாவின் நுனி மேல் முரசுடன் இணையும் போது உண்டாகிறது. உதாரணம் பலம், வலம் என்பதிலுள்ள லாவை போன்று உச்சரிக்க வேண்டும். فصلي لربك وانحر فصلي لربك وانحر وانحر. நாவின் நுனி மேல் முரசுடன் இணையும் போது உண்டாகிறது. உதாரணம் பலம், வலம் என்பதிலுள்ள லாவை போன்று உச்சரிக்க வேண்டும். இப்பதான் சிஸ்டர் 5 minutes தான் இருக்கும். கேஃப் லாம் 2 ஹர்கத் தான் முடிச்சிருக்கோம். கேஃப் நாவின் பிற்பகுதியும்
மேல் முரசும் இணையும் போது உண்டாகிறது. உதாரணம் கல், கதவு, கனவு என்பதிலுள்ள காவை போன்று உச்சரிக்க வேண்டும். லாம், நாவின் நுனி மேல் முரசுடன் இணையும் போது உண்டாகிறது. உதாரணம் பலம், வலம் என்பதிலுள்ள லாவை போன்று உச்சரிக்க வேண்டும். அடுத்தது மீம். மீம் இரு உதடுகளின் காய்ந்த பகுதி. பேக் வந்து ஈரமான பகுதியை பார்த்தோம் இல்லையா? பேக் இது வந்து காய்ந்த பகுதி. இரு உதடுகளின் காய்ந்த பகுதி, அதாவது இரு இரு உதடுகளுடைய வெளிப்பகுதி சேர்ந்து விலகும் போது உண்டாகிறது. இரு உதடுகளின் காய்ந்த பகுதி பிராக்கெட்ல வேணா புரியாட்டி வெளிப்பகுதின்னு போட்டுக்கோங்க. பேக் வந்து உள்ள ஈரமான பகுதின்னு பார்த்தோம், உள்பகுதி. மீமுக்கு வெளிப்பகுதி, காய்ந்த பகுதி. இரு உதடுகளின் காய்ந்த பகுதி பிராக்கெட்ல புரியாட்டி வெளிப்பகுதின்னு போட்டுக்கோங்க, சேர்ந்து விலகும் போது உண்டாகிறது. உதாரணம் மனம், மலர், மரம் என்பதிலுள்ள மாவை போன்று உச்சரிக்க வேண்டும். இரு உதடுகளின் காய்ந்த பகுதி வெளிப்பகுதி சேர்ந்து விலகும் போது உண்டாகிறது. உதாரணம் மனம், மலர், மரம் என்பதிலுள்ள மாவை போன்று உச்சரிக்க வேண்டும். அடுத்த லெட்டர் போலாமா? நூன். அடுத்து நூன். நாவின் நுனி பகுதி, நாவின் நுனி பகுதி மேல் முன் பற்களின் ஈரின் ஆரம்ப பகுதியில் இணையும் போது உண்டாகும். நாவின் நுனி பகுதி மேல் முன் மேல் முன் பற்களின் ஈரின் ஆரம்ப பகுதியில், மேல் முன் பற்களின் ஈரின் ஆரம்ப பகுதியில் இணையும் போது உண்டாகும். பகுதி மேல் முன் பற்களின் ஈரில், மேல் முன் பற்களின் ஈரின் ஆரம்ப பகுதியில் இணையும் போது உண்டாகும். குரல் மூக்கிலிருந்து வர வேண்டும். வாவ். அடுத்து வாவ், பூவின் மொட்டு போன்று இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும். பூவின் மொட்டு போன்று, பூவுடைய மொட்டு எப்படி அப்படியே குமிழ் மாதிரி இருக்கும் இல்லையா? பூவின் மொட்டு போன்று இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும். நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய வாவுதான் வா. இன்னும் கரெக்டா சொல்ல போனா இங்கிலீஷ்ல வந்து WOW வாவ் சொல்லுவோம் இல்லையா? மாஷா அல்லாஹ் வாவ் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் நீட்டமா சொல்லணும். வாவ். பூவின் மொட்டு போன்று இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும். إذا جاء نصر الله والفتح والفتح.
பூவின் மொட்டு போன்று இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும். إذا جاء نصر الله والفتح والفتح. வாவ். அடுத்தது ஹ. ஹ அடித்தொண்டையிலிருந்து வெளியாகும். நெஞ்சிலிருந்து காற்றை அழுத்தமாக வேகமாக வெளிப்படுத்த வேண்டும். சரிங்களா? நெஞ்சில இருந்து காற்றை அழுத்தமா அப்படி நல்லா அழுத்தமா வெளிப்படுத்தணும் காற்றை. ஹ ஹ ஹி ஹூ. அடித்தொண்டையிலிருந்து வெளியாகும். நெஞ்சிலிருந்து காற்றை அழுத்தமாக வேகமாக வெளிப்படுத்த வேண்டும். اهدنا اهدنا الصراط المستقيم. اهدنا அடித்தொண்டையிலிருந்து வெளியாகும். நெஞ்சிலிருந்து காற்றை வேகமாக வெளிப்படுத்த வேண்டும். ஈலாஃபிஹிம் 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 رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت. فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع و وآمنهم من خوف. அடித்தொண்டையிலிருந்து வெளியாகும். நெஞ்சிலிருந்து காற்றை வேகமாக வெளிப்படுத்த வேண்டும். ஹம்சா. அதுல ஹம்சா வருது இல்லையா? ஹம்சா அலிஃப் ரெண்டுத்துக்குமே ஒரே டெஃபினிஷன் தான். ஹம்சாக்கும் அலிஃப்க்கும் அலிஃப்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்தோமோ அதே டெஃபினேஷன் தான் ஹம்சாக்கும் வரும். அடுத்து யா. நாவின் நடுப்பகுதி மேல்வாயை தொட்டும் தொடாமலும் இருக்கும்போது உண்டாகும். குரல் மிருதுவாக இருக்க வேண்டும். உண்டாகும். நாவின் நடுப்பகுதி மேல்வாயை தொட்டும் தொடாமலும் இருக்கும்போது உண்டாகும். குரல் மிருதுவாக இருக்க வேண்டும். உதாரணம்: உயரம், பயம், முயல் என்பதிலுள்ள யாவை போன்று உச்சரிக்க வேண்டும்.
قل يا أيها الكافرون. لا أعبد ما تعبد. الرحمن الرحيم. قل هو الله أحد. قل هو الله أحد. الله الصمد. الله الصمد. لم يلد ولم يولد. لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قل هو الله أحد. الله الصمد. لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد. الله الصمد. لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قل أعوذ برب الفلق من شر ما خلق. من شر ما خلق ومن شر غاسق إذا وقب. ومن شر غاسق إذا وقب. ومن شر النفاثات في العقد. ومن شر النفاثات في العقد. ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق. ومن شر غاسق إذا وقب. ومن شر النفاثات في العقد. ومن شر حاسد إذا حسد.